ஏப்ரல் 2025 கொஷின் பேப்பர்ல இருக்கிற பார்ட் சி கொஷின் நம்பர் 24. இந்த கொஷின் நம்பர் 24ல வந்து ஒரு நெட்வொர்க் கொஸ்டின் இருக்கு. நெட்வொர்க் கொஸ்டின்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் த ஃபாலோயிங் ப்ராஜெக்ட் டிட்டர்மைன் த கிரிட்டிக்கல் பாத். ஸோ கிரிட்டிக்கல் பாத் கண்டுபிடிக்கணும், எக்ஸ்பெக்டட் ப்ராஜெக்ட் லென்த் கண்டுபிடிக்கணும் and its variance, and also probability that the project will be completed within 30 days. So first இதுக்கு critical path 5 விஷயம் இங்க நம்ம கண்டுபிடிக்கணும். நெட்வொர்க் வரையணும், critical path கண்டுபிடிக்கணும், expected project length, variance, probability எல்லாமே நம்ம இதுல ஒரே சம்க்கு போட போறோம். அண்ட் கொடுத்திருக்கிறது வந்து இது வந்து ஒரு பர்ட். இதுல அவங்க கொடுத்திருக்கிறதே என்ன கொடுத்திருக்காங்க, ஆக்டிவிட்டிக்கு ஆப்டிமிஸ்டிக் டைம், மோஸ்ட் லைக்லி டைம், பெசிமிஸ்டிக் டைம். இது பர்ட் டயக்ராம் அப்படின்றது கிவன் டேட்டால இருந்து நமக்கு தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம டேபிள் போடலாம். டேபிளுக்கு அப்புறமா நம்ம டயக்ராம்க்கு போகலாம், நெட்வொர்க் போகலாம். இது கொடுத்திருக்கிறத அப்படியே வேர்டிக்கலா எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி. நமக்கு ஆக்டிவிட்டி எப்படிலாம் இருக்கு, 1 to 2, 1 to 3. ஸோ 1லேருந்து 2, 1லேருந்து 3, 2லேருந்து 4, 3லேருந்து 4, நெக்ஸ்ட் 4, 5, 3, 5. ஸோ 4, 5, 3, 5 இது ஆக்டிவிட்டி. அடுத்து அவங்க கொடுத்துருக்கிறது ஆப்டிமிஸ்டிக் டைம். அந்த ஆப்டிமிஸ்டிக் டைமை பிராக்கெட்ல அவங்களே கொடுத்துட்டாங்க, ஏன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம ஏன்னு எழுதுனா போதும். ஸோ ஏயோட வேல்யூ, ஸ்மால் ஏயோட வேல்யூ 295,268. அது அப்படியே எழுதிக்கலாம், 295,268. அடுத்து நமக்கு கொடுத்துருக்கிறது மோஸ்ட் லைக்லி டைம். மோஸ்ட் லைக்லி டைம்ன்றது ஸ்மால் எம். ஸோ ஸ்மால் எம் ஓட வேல்யூ 5, 12, 14, 5, 6, 17. ஸோ 5, 12, 14, 5, 6, 17. தேர்டா அவங்க கொடுத்திருக்கிறது பெசிமிஸ்டிக் டைம் ஸ்மால் பி. அந்த ஸ்மால் பியையும் வெர்டிக்கலா எழுதிக்கிறேன். ஸோ 14, 15, 17, 8, 12, 20 எல்லாமே எழுதியாச்சு. இப்ப எக்ஸ்பெக்டட் டியூரேஷன் டிஇ கால்குலேட் பண்ண போறோம். டிஇக்கான ஃபார்முலா a plus b plus 4m divided by 6. ஸோ இந்த ஃபார்முலாக்கு ஒரு வேல்யூவா நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஏ வந்து 2, ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் நான் இங்க எழுதுறேன். A2, B14 ரெண்டையும் ஆட் பண்ணா ஏவையும் பியையும் ஆட் பண்ணணும். இதை எம் வந்து 4ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணணும். ஸோ 2 plus 14 அப்படின்றது 16. நடுவில் இருக்கிற 5 4ஆல மல்டிப்ளை பண்ணா 20. இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு 6ஆல டிவைட் பண்ணோம். ஸோ 36 divided by 6 equal to 6. அதே மாதிரி நெக்ஸ்ட் வேல்யூ 9 plus 15 24 plus மிடில் இருக்கிற m வேல்யூவை 4ல மல்டிப்ளை பண்ணா 48. மொத்தமா ஆட் பண்ணி டிவைடட் பை 6 ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், 72 divided by 6. ஸோ வேல்யூ 12. நெக்ஸ்ட் 5 and 17 ஆட் பண்ணா 22. 4ஆல 14 மல்டிப்ளை பண்ணும்போது 56 by 6. மேல இருக்க ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணும்போது 13. 2 plus 8 10. நடுவில் இருக்கிறது 4ல மல்டிப்ளை பண்ணா 20. ஸோ 10 plus 20 by 6 equal to 5. 6 plus 12 18 plus மிடில் இருக்க 6 4ல மல்டிப்ளை பண்ணும்போது 24 by 6 which is 30. 42 by 6 அதனால 7. 28 plus 68 by 6 16. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது டிஇ கால்குலேட் பண்ணியிருக்கோம். அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்க போறோம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட ஃபார்முலா SD equal to B minus A divided by 6. ஸோ B இங்க இருக்கு 14, ஏவும் இங்க இருக்கு 2. 14 minus 2 12. 12 divided by 6 2. நெக்ஸ்ட் 15 minus 9 இங்க இருந்து இங்க மைனஸ் பண்ணுங்க. 15 minus 9 6. 6 by 6 1. 17 minus 5 12. 12 by 6 2. 8 minus 2 6. 6 by 6 1.
12 minus 6, 6. 6 by 6, 1. 20 minus 8, 12. 12 by 6, 2. So standard deviation. SD value calculate பண்ணிட்டோமா? அடுத்தது variance. நான் இங்கேயே எழுதுறேன் இந்த கார்னர்ல. So variance. Varianceன்றது இந்த standard deviation ஸ்கொயர் பண்றது. So 4, 1, 4, 1, 1, 4. So table part over. இந்த டேபிள் பார்ட் இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்தது நெக்ஸ்ட் பார்ட் டயக்ராம்க்கு போறோம். ஸோ இந்த பார்ட் டயக்ராம் வரைகிறதுக்கு எனக்கு கொடுத்துருக்கிற ஆக்டிவிட்டியை நம்ம இங்கே மார்க் பண்ண போறோம். 1லேருந்து 2, 1லேருந்து 3. அப்போ 1லேருந்து 2 ஆக்டிவிட்டி போகுது. ஸோ இது 1, 1லேருந்து ஒரு ஆக்டிவிட்டி, 2, இன்னொரு ஆக்டிவிட்டி, 3. ஸோ இது ஒரு ஆக்டிவிட்டி, இது ஒரு ஆக்டிவிட்டி. இங்கே நம்ம டியூரேஷன் கிடையாது, இது சிபிஎம் கிடையாது, அதனால டியூரேஷன் எழுத மாட்டோம். நெக்ஸ்ட் 2லேருந்து 4, 3லேருந்தும் 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2லேருந்தும் 4, 3லேருந்தும் 4ன்றதுனால இது ஆக்டிவிட்டி 4. 2லேருந்து 4, 3லேருந்தும் 4க்கு போகுது. ஸோ 2லேருந்தும் 4க்கு போகுது. வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் 4லேருந்து 5, 3லேருந்தும் 5. ஸோ 4லேருந்தும் 5, 3லேருந்தும் 5னா 5 இங்கே வரைகிறேன். ஸோ இது 5. ஸோ 4லேருந்தும் கனெக்ட் ஆகுது, 3லேருந்தும் கனெக்ட் ஆகுது. இப்போ 1லேருந்து 2, 1லேருந்து 2க்கான நம்மளோட எக்ஸ்பெக்டட் வேல்யூ. எக்ஸ்பெக்டட் வேல்யூன்றது டிஇ. டிஇ நமக்கு என்ன வந்திருக்கு? 1லேருந்து 2ன்ற ஆக்டிவிட்டிக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற டிஇ வேல்யூ 6. அப்போ கீழே 1லேருந்து 2க்கான டியூரேஷன் 6. நெக்ஸ்ட் 1லேருந்து 3க்கான டியூரேஷன் 12. ஸோ அந்த 12 எடுத்துட்டு வந்து 1, 2, 3க்கு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 2லேருந்து 4, 13, 3லேருந்து 4, 5. ஸோ இது 13, இது 5. சாரி, அதுக்கு முன்னாடி அது 12. 1லேருந்து 3 வந்து இட்ஸ் 12. ஓகே. நெக்ஸ்ட் 4லேருந்து 5 வந்து 7, 3லேருந்து 5 வந்து 16. இது 16, இது 7. இது நம்மளோட டயக்ராம், நெட்வொர்க் டயக்ராம் இப்போ வரைஞ்சிட்டோம். மேலே நம்ம கண்டுபிடிச்சிருந்த எக்ஸ்பெக்டட் டைமை யூஸ் பண்ணி நம்ம நெட்வொர்க் வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா பாத், கிரிட்டிக்கல் பாத் கண்டுபிடிக்கணும். கொஸ்டின்ல இருக்கிற ஒரு பார்ட்டுக்கா இப்போ வரோம். நம்ம ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் பாத் கண்டுபிடிக்க போறோம். இந்த கிரிட்டிக்கல் பாத் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிற எல்லா பாத்துமே கண்டுபிடிக்கணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் இதுல 1லேருந்து ஆரம்பிச்சு 5 வரைக்கும் போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாத் எங்க இருக்கு அப்படின்னா 1லேருந்து 2, 2லேருந்து 4, 4லேருந்து அப்படியே டைரக்டா 5க்கு போயிடும். ஸோ என்னோட பாத் நம்பர் 1. பாத் நம்ம ஃபர்ஸ்ட் பாத் வந்து 1லேருந்து 2, 2லேருந்து 4, 4லேருந்து 5 அப்படியே முடிச்சிடுறோம். இப்போ இதுக்கான டியூரேஷன் என்ன இருக்கு? 1லேருந்து 2, 6, 2லேருந்து 4, 13, 4லேருந்து 5, 7. ஸோ டோட்டல் 26. ஃபர்ஸ்ட் பாத்து முடிஞ்சிருச்சா? செகண்ட் பாத்துக்கு போகலாம். செகண்ட் பாத்து 1லேருந்து 3, ஏன்னா 1லேருந்து 2க்கு ஒரு பாத் தான் போகுது. அடுத்த பாத் வந்து 1லேருந்து 3, 3லேருந்து 4, அப்புறம் 4லேருந்து 5க்கு போகுது. இப்படி சுத்திட்டு போகுது. ஸோ இந்த செகண்ட் பாத் வந்து 1லேருந்து 3, 3லேருந்து 4, 4லேருந்து 5. 1லேருந்து 3, 12, 3லேருந்து 4, 5, 4லேருந்து 5, 7. ஸோ 12 + 12, 24. இப்போ தேர்ட் பாத் அதே 1லேருந்து 3, 1லேருந்து 3 மட்டும் நமக்கு 2 பாத் போகுது. அப்புறம் டைரக்டா 3லேருந்து 5ன்னு ஒரு பாத் இருக்கு. ஸோ இந்த பாத்துக்கு 1லேருந்து 3, 3லேருந்து 5. அப்ப இங்க எனக்கு கிரிட்டிக்கல் பாத்ல என்ன வருது? இதுல 12 + 16 = 28. இப்போ நம்ம எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா எது அதிகமா இருக்கோ அதுதான் நம்மளோட கிரிட்டிக்கல் பாத். இங்க 28 தான் அதிகமா இருக்கு. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கிரிட்டிக்கல் பாத்.
கிரிட்டிக்கல் பாத் எது அப்படின்னா 1ல இருந்து 3ல இருந்து 5. அண்ட் செகண்ட் பார்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சிட்டோம். செகண்ட் பார்ட் வந்து எக்ஸ்பெக்டட் ப்ராஜெக்ட் லென்த். இந்த எக்ஸ்பெக்டட் ப்ராஜெக்ட் லென்த் என்ன? இந்த கிரிட்டிக்கல் பாத்ல என்ன வந்ததோ அதுதான் எக்ஸ்பெக்டட் ப்ராஜெக்ட் லென்த். சாரி. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் expected project length. expected project length அப்படின்றது 28 days. and இது வந்து TE. நம்ம மேல கண்டுபிடிச்சோம்ல, அதை யூஸ் பண்ணி தான் அதை கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை TE அப்படின்னு சொல்லலாம். expected project length போட்டுட்டோம். நெக்ஸ்ட் இதோட வேரியன்ஸை கண்டுபிடிக்க சொல்றாங்க. நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்க கிரிட்டிக்கல் டியூரேஷனுக்கு கிரிட்டிக்கல் பாத்துக்கு வேரியன்ஸ். ஸோ அது எப்படி கால்குலேட் பண்றது? வேரியன்ஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் பாத். ஸோ கிரிட்டிக்கல் பாத் நம்ம எங்கெங்க சூஸ் பண்ணியிருக்கோம்? 1ல இருந்து 3, 3ல இருந்து 5. அதுக்கான வேரியன்ஸை மட்டும் நம்ம இங்க எடுக்கணும். 1ல இருந்து 3, 3ல இருந்து 5. 1ல இருந்து 3ன்றது 1, அப்புறம் 3ல இருந்து 5ன்றது 4. அப்ப வேரியன்ஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் பாத்ன்றது 1 + 4. இந்த வேரியபிள் மட்டும் தான் எடுக்கணும். ஏன்னா இதுதான் என்னோட கிரிட்டிக்கல் பாத். 1ல இருந்து 3, 3ல இருந்து 5. அதுக்கான வேரியன்ஸை மட்டும் பிக் பண்ணி இப்ப கீழே போறோம். ஸோ வேரியன்ஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் பாத் ஈக்குவல் டு 1 + 4 ஈக்குவல் டு 5. அப்ப ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட வேல்யூ என்ன? ரூட் ஆஃப் வேரியன்ஸ். ஸோ ரூட் ஆஃப் 5. ரூட் ஆஃப் 5 நமக்கு என்ன வரும்? 2.3 சம்திங் அந்த மாதிரி ஒரு வேல்யூ வரும். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம இது முடிச்சாச்சு. ஃபைண்ட் ஆல்சோ த ப்ராபபிலிட்டி தட் த ப்ராஜெக்ட் வில் கம்ப்ளீட்டட் வித்தின் 30 days. ஓகே, லாஸ்ட் சப்டிவிஷன் ப்ராபபிலிட்டி தட் project will complete within 30 days. இதுக்கான probability value கண்டுபிடிக்கிறதுக்கு it is T minus TE divided by sigma. So T minus TE, Tன்றது நம்ம எவ்வளவு நாளுக்குள்ள முடியும்னு அவங்க சொல்றாங்க? 30 daysக்குள்ள முடிகிற probability minus நம்ம கிட்ட இருக்கிற expected project length Tன்றது expected project length, that is 28 by sigma வந்து root of 5, that is 2.3. இப்போ இதுக்கான வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 30 minus 28 into 2 divided by அப்படின்னு வரும் நமக்கு. ஓகே, இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு 2 by 2. இது வந்து 2.3 கிடையாது, இட் இஸ் 2.23 இருக்கு. டிவைடட் பை 2.23. அப்ப என்னோட ஆன்சர் 0.89 அப்படின்னு வருது. இங்க ப்ராபபிலிட்டி தட் த ப்ராஜெக்ட் வில் கம்ப்ளீட் வித்தின் 30 days அப்படின்னா 30 daysக்கு உள்ள முடியறதா இருந்தா இதுதான் என்னோட ப்ராபபிலிட்டி. ஸோ இது எப்படி எழுதணும்? P of Z, இதுவுமே வந்து நமக்கு Z ஈக்குவல் டு, ஸோ Z ஈக்குவல் டு T மைனஸ் TE. இதுக்கு இன்னொரு ஃபார்முலா, இது இன்னொன்று எப்படி எழுதலாம்னா X மைனஸ் X பார் டிவைடட் பை சிக்மா அப்படியும் நோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த நோட்டேஷனும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இங்க P of Z லெஸ் தென் 0.89 அப்படின்னு எடுக்கிறோம். இதுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு நார்மல் டேபிள்ல போய் நம்ம இசட்டோட வேல்யூவை லெஸ் தென் 0.89 இருந்தா என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இது ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான டேபிள். இந்த டேபிள்ல இருந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம்? ஸோ என்ன வேல்யூ எழுதியிருக்கோம்? லெஸ் தென் 0.89. 0.89 அப்படின்னா இங்க நம்ம எப்படி பார்க்கணும்னு பாருங்க. ஸோ 0.8ல 9. 1 செகண்ட். ஓகே, இங்க 0.8 இங்கேயும் 0.09 இங்கேயும், ஸோ சேர்த்தா 0.89 வரும். ஸோ இதுக்கான வேல்யூ 0.81327. ஸோ 8133 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் 0.8133.
இப்போ 30 டேஸ்க்கு உள்ள முடிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியோட வேல்யூ 0.8133.